செம்பரம்பாக்கம் ஏரியில் உருவாகும் அலைகள் காரணமாக தெற்கு பகுதி கரை உடையும் அபாயம் இருப்பதாக ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த புதுப்பேர் கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்கிக்கலாம். பாலசுப்ரமணியன், தற்போதைய அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராணி. காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களின் எல்லை பகுதியில் தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி அமைந்துள்ளது. 6300 ஏக்கர் பரப்பளவு அமைந்துள்ள இந்த ஏரியானது சென்னை மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. அண்மையில் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலின் காரணமாக தொடர் கனமழை பெய்து வந்தது. அதன் காரணமாக ஏரிக்கு நீர்வரத்தானது அதிகரித்து ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. ஏரியின் மொத்த நீர்மட்ட உயரமான 24 கன அடியை அடைந்துள்ள நிலையில் வினாடிக்கு 700 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி 500 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே செம்பரம்பாக்கம் ஏரியின் தெற்கு பகுதியில் உள்ள கரைகள் சேதமடைந்து உடையும் தருவாயில் காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. ஏரி முழு கொள்ளளவை எட்டி ரம்யமாக காட்சியளித்து வரக்கூடிய சூழ்நிலையில் காற்றின் காரணமாக ஏரியில் அலைகள் உருவாகி ஏரியின் உட்புற கரையில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரை உட்புறம் சேதமடைந்து உடையும் தலையில் காட்சியளித்து வருகிறது. கரையில் உடைப்பு ஏற்பட்டால் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த புதுப்பேர் கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளுக்கு ஏரி நீர் உட்புகும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு அதனை சரி செய்ய வேண்டும் என புதுப்பேர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.